சம்பாதிக்கணுமே, சொந்தமா கார் வாங்கணும், பைக் வாங்கணும், சொந்தமா வீடு இல்லையே, இப்படியே டெய்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பாதித்து நம்ம வாழ்க்கை ஓடுகிறது என்று பணம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஏழைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டால் பொருளாதாரத்தின் மீது உள்ள மோகம் நம்மை ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு தள்ளாது. எல்லாமே அப்படித்தான் சொல்றான். அல்லாஹு யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா. தான் நாடியோருக்கு நான் ரிஸ்க தாராளமா கொடுக்கிறேன். வயக்திரு, சில பேருக்கு தான் நாடியவர்களுக்கு குறைத்தும் கொடுக்கிறேன். ஃபரிஹு, நான் கொடுக்கிறத வச்சு ரிஸ்க வச்சு சிலர் அதிகமாக வழங்கப்பட்டவர்கள் சந்தோஷத்தில் மூழ்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான்ல, பொருளாதாரத்துல டாப்ல இருக்கிறேன்ல சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வமல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆகிரா, மறுமை வாழ்க்கையோடு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்ப சொச்ச பொருளாதாரத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இல்லா மத்தா உண்டு குரூர், அற்ப சுகத்தை தவிர ஏமாற்றத்தை தவிர ஒரு ஒண்ணும் கிடையாது. ரிஸ்க் பெருசா கொடுக்கிறோம்னு சந்தோஷப்பட்டு உச்சத்துல இருக்கிறவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். ஆனா மறுமையோடு ஒப்பிடும்போது இதெல்லாம் ஏதாவது ஒண்ணுமே இல்ல, அற்ப சுகம்.